பாஸ்டர், இப்படி பண்ணலாமா? சவுத் ஆப்பிரிக்காவின் கொரிந்தியன் சபை தலைவர் ஆப்ரகாம் ரிச்மண்ட் கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சபை மக்களாகிய 1,00,000 விசுவாசிகளையும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வைத்துள்ளது கிறிஸ்தவ வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பரபரப்பாவும் இருக்காது. பெயர் கிறிஸ்தவர்களுக்கு வேணா பரபரப்பா இருக்கும். கொரிந்தியன் சபையில் 15 ஆண்டுகளாக கிறிஸ்தவத்திற்காக பணியாற்றியவர் ஆப்ரகாம் ரிச்மண்ட். அவரு கிறிஸ்தவத்துக்கு பணியாற்றி இருக்க மாட்டாரு, போலியான ஒரு கிறிஸ்தவத்துக்கு பணியாற்றி இருப்பார். இந்த கொரிந்தியன் சபையில் ஏறக்குறைய 1,00,000 விசுவாசிகள் வருகின்றனர். 1,00,000 விசுவாசிகளுக்கு தலைமை பாதிரியராக வகித்தவர் இவர். ஒரு நாள் அவர் கனவில் யாரோ ஒருவர், நீயும் உன் சபை விசுவாசிகளும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் சபைக்கு போய் சொல் என்ற குரல் கடுமையாக ஒலித்ததாம். சரி, ஏதோ ஒரு கடுமையான குரல் கேட்டு என்ன பண்ணாரு? உடனே அவரும் சபைக்கு போய் விசுவாசிகளிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார். அதற்கு அந்த 1,00,000 விசுவாசிகளும் செவி கொடுத்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டுள்ளனர். யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவங்க எல்லாம் கிறிஸ்துவுக்கு விசுவாசியா இருந்துட மாட்டாங்க, அந்த பாஸ்டருக்கு விசுவாசியா இருந்திருப்பாங்க. அதனாலதான் அவர் சொன்னவங்கள அந்த 1,00,000 பேரும் ஏன் என்னது கூட கேட்காம அவங்க கூட போயிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கடவுளுடைய வார்த்தையை பார்த்து கடவுள்கிட்ட வரல, அவங்க எல்லாரும் அந்த சபைக்கு வந்தது அந்த பாஸ்டரை கடவுளா பார்த்து. அதனாலதான் அந்த கடவுளே இஸ்லாத்துல போயிட்டாருன்ட்டு எல்லாரும் பின்னாடி போயிட்டாங்க. இது என்ன புதுசா? எல்லா நாட்டிலும் தான் நடக்குது. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கூட தான் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு பேசினார். ஒரு மலை பிரதேசத்தை நான் உனக்கு தருவேன், அதை ஜெப மலையாக நீ உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த கொரியன் பாஸ்டருக்கு ஏதோ ஒரு குரல் கேட்டு இஸ்லாத்தை தழுவி போயிட்டாரு. இந்த மோகன் சேனருக்கு ஏதோ ஒரு ஆண்டவரு நான் ஒரு மலை பிரதேசத்தை தருவேன், அது ஜப மலையா உருவாக்குன்னு சொல்லியிருக்காரு. இதையும் பல லட்சம் மக்கள் நம்பலையா? அது போல இதுவும். இதை யாருன்னா அவர் கூட இருக்கிற விசுவாசிகள் கேக்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் மோகன் சேனல் தான் கடவுள். ஜெபிச்சிருந்த போது ஆவியானவர் பேச ஆரம்பிச்சாரு. தமிழ்நாட்டில் எழுப்புதல் வந்து மோர் தென் 50% ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்க எந்த டிவி சேனலை பார்ப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரு. இது கர்த்தரே கேட்டாரு. பாத்தீங்களா, ரட்சிக்கப்பட்ட மக்களே எந்த டிவியை பார்ப்பீங்கன்னு கர்த்தரே கேட்டாரா? அது எந்த கர்த்தர் நீங்க யாராச்சும் கேட்டீங்களா? மீடியாவில் நான் செயல்படணும், மீடியாவை நான் பயன்படுத்தணும், எனக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கர்த்தர் பேசினாரு. கடவுள் சொன்னாரா நான் மீடியாவில் செயல்படணும், எனக்குன்னு ஒரு சேனல் வேணும்னு சொல்லி மோகன் சேனாயிட்ட சொன்னாரா? இப்படிதான் வேதத்துல உள்ள ஆண்டவர் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாருன்னா அவருடைய விசுவாசி கேட்டுருக்காங்களா அவர்கிட்ட? இல்ல, தேவன் பலத்த கிரியை செய்து தன்னுடைய சேனலை நிலைநிறுத்தி இருக்கிறார். அதனால அந்த சேனலுக்கு ரொம்ப யார் எழும்பினாலும் அவங்க தான் வரைக்கும் போவாங்களே தவிர இந்த சேனலையும் யாரும் நிறுத்த முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னால ஒரு இயேசு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நல்லா கேட்டீங்களா? சத்தியம் டிவி நடத்துறது இயேசு, அந்த டிவி பின்னாடி இருந்து செயல்படுறது ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. எந்த ஆண்டவன் நீங்க கேட்டீங்கன்னா இவ்வளவு தூரம் துணிகரமா சினிமா ட்ரெய்லர்களோ அந்த ஹீரோயின் இவரு கூட போயிட்டாங்க, இந்த ஹீரோ வந்து அவளை கட்டினா இந்த மாதிரி பல விதமான வீடியோக்களை போட்டு சம்பாதிச்சுட்டு அதை இயேசுதான் நடத்துறாரு அப்படின்னு சொல்லி துணிகரமா சொல்ற அளவுக்கு வந்திருப்பாங்களா? நீங்கன்னா கேட்காதனாலதான் எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் பண்ணாருன்னு சொல்லி இவங்க ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காருண்யா பல்கலைக்கழகம் தெரியும்ல, கோயம்புத்தூர்ல இருக்கிறது. நம்முடைய அன்பு சகோதரர் DJ தினகரன் அவங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்படுகிற பல்கலைக்கழகம். இதை யாருன்னு கேட்டீங்களா? இந்த கல்லூரிய தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி ஏழை எளிய மக்கள் படிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டு இப்போ அந்த கல்லூரியில பணக்காரங்க மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கே. இது தப்பு இல்லையா? யாருன்னா கேட்டீங்களா? ரொம்ப வருஷங்களாக கான்சர்ட் பண்ணிட்டு இருந்தோம். 2016 ஒரு அலைவ் கான்சர்ட் கோயம்புத்தூர்ல பண்ணோம். பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் அது பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஏவுதல் இல்லை. ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் அதை செய்யும்படி சொன்னார். நீங்கன்னா யாரையுமே எதுவுமே கேட்க மாட்டீங்கன்றனாலதான் இப்ப இவரு சொல்றாரு, ஆண்டவர் இந்த அலைவ் கான்சர்ட் நடத்த சொன்னாரு, அதாவது பப்பு மாதிரி கூத்தாட சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. இதையாச்சும் யாருன்னா கேட்டீங்களா? நீங்கன்னா யாரும் கேட்க மாட்டீங்கன்னு வேற யாருன்னா கேட்டாங்களா? அவங்களுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், அப்பப்போ சில பாதிப்பு வரும்போதெல்லாம் அந்த ஆறுதல் படித்து சொன்னார், நீ உன்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, எழுதுறாங்க, சொல்கிறாங்க, நீ வருத்தப்படுறல்ல,
ஆமாம் ஆண்டவரே, சில சமயம் வருத்தம் வருது, பாதிப்பு வருது, இல்லை நானும் மனுஷன் தானே. இவர் பண்றதெல்லாம் வேதத்துக்கு புறம்பா இருக்கே, தப்பா பண்றீங்களே அப்படின்னு கேட்டா இதுக்கு அவரோட ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்னு கேளுங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ யோசித்து பாரு மகனே, ஒரு 100 பேர் இருக்கான்னு வச்சுக்க. 100 பேர், எத்தனை பேர் உன்னை குறை சொல்கிறாங்க? எத்தனை பேர் உன்னை திட்டுறாங்க, உன்னை குறை சொல்கிறாங்க? 100 பேரில் எத்தனை பேர் நினைக்கிறேன்? ஒரு 10%, 10 பேர் திட்டுறாங்க, எழுதுறாங்க. அவங்க அந்த கொரியன் சபையில 1,00,000 பேர்ல யாருமே எந்த கேள்வியும் கேட்காம இஸ்லாத்தை ஏற்றும் போயிட்டாங்க. இங்க ஒரு 10% அண்ணே தப்புனே அப்படின்னு சொன்னா அதுக்கு அண்ணன் கூட்டிக்கிற பதில பாருங்க. 90 பேர் உன்னை நேசிக்கிறாங்க, உனக்காக ஜெபிக்கிறாங்க, உன் மூலமாக என் அன்பை ருசிச்சிருக்கிறாங்க. உன் பக்கமாக 90 பேர் இருக்கிறாங்க. 10 பேரை உதறி தள்ளு. இவரோட ஆண்டவரே அந்த 10% உதறி தள்ளு, 90% இருக்காங்கல்ல அவங்களுக்கு கள்ள உபதேசங்களை கொடுத்து கைக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு போல. 90 பெருசா 10 பெருசான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் 90 தான் பெருசு. அப்புறம் 10 கடிதாசி உன்னை பற்றி தூஷணமாக எழுதின குறித்து ஏன் அழுதுட்டு இருக்க, வேஸ்ட் பாக்ஸில் போட்டு 90 எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு ஜெபம் செய்யினார் கைகளை தட்டி. இதே மாதிரிதான் அநேகர் அந்த கொரியன் பாஸ்டர் மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு உபதேசங்களை வச்சுன்னு மக்களை ஏமாத்தினாங்க. ஒரு நாள் அவங்க இஷ்டத்தை தள்ளி போயிட்டாங்க. இவ்வளவு ஒரு நாள் வேற ஏதோ கடவுள் நம்பிட்டு போயிடுவாங்க. ஆனா ஆர்டர் வரும்போது ஏமாந்து போறாங்க. இங்க ஒருத்தர் என்ன சொல்லி ஏமாத்துறாருன்னு பாருங்க. இங்க ஃபுல்லு, அங்க ஃபுல்லு, எல்லாம் ஃபுல்லு. நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தர் மன்னிப்பாராக. இங்க இருக்கிற கூட்டத்தை காட்டிலும் பல மடங்கு கூட்டம் வெளியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கும் ஒரு பெருமூட்ட மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் இவரு கொடுக்குற உபதேசம் என்னன்னு பாருங்க. இந்தந்த நாட்டில இருந்து எல்லாம் வந்து காணிக்கை செலுத்தி, நேற்றுக்கு ஒருவர் பெரிய காணியை கொடுத்தாரு. உங்க செய்திகள் எங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு பாஸ்டர். இந்த ஊழியத்திலே ஆண்டவர் தர்ற விரிவாக்கம் என் அறிவு கேட்டாதுங்க. அப்படி என்ன செய்தி கொடுத்துருப்பாரு ஐயா விரிவாக்கம் வர அளவுக்கு? ஒரு சைக்கிளோடு வந்தேன், இன்னைக்கு 3 பரிவாரங்களோடு நான் இருக்கேன். ஒரு சைக்கிளோட ஒண்ணு இல்லாம அந்த ஐயாக்கு 3 பரிவாரத்தோட இருக்காருன்னா என்ன காரணம்னு இதோ ஐயாவே சொன்னாரு பாருங்க. இந்த கோயிலுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், என்ன தெரியுமா? தாலியத்தான் கோயில். இந்த கோயில்ல முதல்ல கட்டணம் பாருங்க, அத்தனை இருக்கிற தாலி, அவ்வளவு தாலி வந்துச்சுங்க என்கிட்ட. நான் சொல்லுவேன் கொடுத்தாங்க. நான் ஓப்பன் டு ஹார்ட் உங்களோட பேசுறேன். நம்ம ஐயா ஊர்ல இருக்க எல்லா தாலியும் வச்சு பெரிய பெரிய சபையா கட்டி பசங்களோட வாழ்க்கையெல்லாம் செட்டில் பண்ணிட்டாரு. இவரு ஆரம்பத்திலே இப்படிதான் தாலி கேட்குறீங்களே, அடுத்தவங்க பொழுது ஆசைப்படுறீங்களேன்னு கேட்டு இருந்தா இவர் ஊர் தாலி எல்லாம் அறுத்திருப்பாரா? நீ ஆசீர்வதிக்கப்படணுமா? பழைய ஏற்பாட்டில் கொடுத்ததை காட்டிலும் நீ தேடாத. எங்க சொல்லிருக்கு தசாபாகம். இன்னைக்கு சொல்றாங்க அது பழைய ஏற்பாட்டில் கொடுத்ததை காட்டிலும் நீ அதிகமா கொடுக்கலன்னா பரலோகத்துக்கு போக மாட்டேன். பாத்தீங்களா, பணம் அதிகமா கொடுக்கலன்னா பரலோகம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணி மக்களை மிரட்டி பணம் வாங்கி கோடி கோடியா சொத்து சேர்த்து இவரையும் பல லட்சம் மக்கள் பின்பற்றுறாங்க. இவர் சொல்றதெல்லாம் வேதத்துக்கு புறம்பா இருக்கு. இவரை பின்பற்றி பல லட்சம் பேரு இருக்கிறதா ஒண்ணுதான், இஸ்லாத்தை தழுவி பல லட்சம் பேர் போறதும் ஒண்ணுதானே. இன்னைக்கு யூடியூப்ல ஏறக்குறைய 26,000 பேர் சந்தாதாரரா இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன் ஒரு தமிழ் சர்ச் 26,000 பேர் யூடியூப்ல சந்தாதாரரா இருக்கிற ஒரு தமிழ் சர்ச் ஒன்லி ஒன் சர்ச், அப்படி சர்ச். கேட்டீங்களா? அன்னைக்கே 26,000 பேரு, இன்னைக்கு பல லட்சம் பேரு இவர்த்த சந்தாதாரரா இருப்பாங்க. இவரையும் ஏயா பணம் பண்ண சொல்லி இப்படி மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்காம எவ்வளவு விசுவாசிகள் இவரை பின்பற்றின்னு இருப்பாங்க. அதற்கு அந்த 1,00,000 விசுவாசிகளும் செவி கொடுத்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டுள்ளனர். யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இனியும் நீங்க யாரும் எந்த கேள்வி கேட்காம பண்ணீங்கன்னா உணவு இந்த மாதிரி பல பேர் பல மதங்களை பின்பற்றி போயிருந்தா இருப்பாங்க. இதே போலதான் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரும் இஸ்லாத்தை தள்ளி போயிட்டாரு. அவரும் பல லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி யாரும் எந்த கேள்வி கேட்காம ஒருத்தர் பின்பற்றி இருந்தீங்கன்னா கடைசியில நீங்களும் இப்படிதான் ஏமாந்து போவீங்க. ஒருத்தங்க தப்பா பேசுறாங்க, தப்பால போதவன் பண்றாங்களா, அது ஏன் என்னன்னு கேட்டா அவங்களும் திருந்துவாங்க. அவங்கள பின்பற்றி வர மக்களுக்கு திருந்துச்சு வர ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும்.
நீங்க எதுவுமே கேள்வி கேட்கலன்னா இப்படிதான் லட்சமா எதை பின்பற்றுன்னே தெரியாம பின்பற்றி போயிட்டே இருப்பாங்க. இது உண்மையான கிறிஸ்தவன் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. பெயர் கிறிஸ்தவர்களுக்கு வேணா இது ஒரு பாதிப்பா இருக்கலாம். அதனால சீக்கிரமா ஆண்டவர் வரப்போறாரு. வேதத்தை உண்மையா எடுத்து படிச்சு ஆண்டவரை அண்ணன் தெரிஞ்சுங்க.